பொதுவாக தலைவர் இருக்கின்ற வரையில் தலைவர் இருந்தபோது நாட்டிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அவர் விரும்பியதில்லை. ஆனால் அவர் மீது இருக்கின்ற மதிப்பின் காரணமாக அங்கே உள்ள மக்கள் அதை ஒரு கொண்டாட்டமாக நடத்தினார்கள். இன்று நாமும் அதை கொண்டாடுகிறோம். தலைவர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது மாவீரர் நாளாக இருந்தாலும் சரி, தலைவர் பிறந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், மாவீரர் நாள் ஒரு துக்ககரமான நாள் என்று தலைவர் கருதியதில்லை. மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அது தமிழனுடைய எழுச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் அந்த நிகழ்வுகளை நடத்தினார். தலைவர் மிகச் சிறந்தவர், இது நம்ம சொல்லி தேவையில்லை. சிறந்தவர் வீரத்தில், விவேகத்தில், ஆற்றலில், தற்சார்பு பொருளாதார கொள்கையில், உலகத்தில் எந்த நாட்டிடமும் கை நீட்டி காசு வாங்காமல் ஒரு விமானப்படையை நிறுவி உலகத்தில் எந்த ஒரு போராளி அமைப்புகளுக்கும் இல்லாத ஒரு விமானப்படையை கூட கட்டி போராடியவர். அந்த வகையிலே தலைவர் சிறந்தவர். தலைவர் எங்கே மிகச் சிறந்தவராகிறார் என்று பார்த்தோமானால் தலைவர் மிகச் சிறந்தவரானார். அண்ணன் செந்தமன் சீமானை எனக்கு 1993 தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி தொடங்கும் போது தெரியும். அண்ணனிடம் நிதி கேட்குவதற்காக நானும் தியாகவும் வந்தோம். அன்றைக்கு அண்ணனை எனக்கு ஒரு இயக்குனராக தெரியும். அதற்கு பிறகு அவர் மீது ஏற்பட்ட பழக்கத்தில் அந்த வெங்கடேஸ்வர நகரில் அந்த வீட்டில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது தம்பிமார்கள் எழுப்ப பயப்படுவார்கள். நான் போய் படுத்து கொண்டிருப்பவரை எழுப்பி அவர் பாயிலே உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்கில் பேசுவோம். அப்பொழுது ஒரு அண்ணனாக எனக்கு தெரிந்தார். அதே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கின்ற பொழுது நான் அந்த புதுச்சேரி வரைக்குமான மண்டல செயலாளராக 4 பேர் இருந்தோம். நான் ஒருவன், பொதினி வளவன் புதுச்சேரியை சார்ந்தவர், சபரிமுத்து என்று ஒருத்தர் நினைக்கிறேன், இது மாதிரி 4 பேர் இருந்தோம். அப்போ தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கும்போது அண்ணனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் ஒரு போராளியாக எனக்கு தெரிந்தார். அப்புறம் பல அரசியல் மேடைகளில், அது முற்போக்கு எழுத்தாளர் சங்கமாக இருக்கலாம், கலை இலக்கிய இரவுகளாக இருக்கலாம், அங்கெல்லாம் பேசுகின்ற போது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு அண்ணன் அறிமுகமானார். ஆனால் அண்ணன் ஒரு தலைவன் என்பதை அடையாளப்படுத்தியது தேசிய தலைவர் தான். நான் தமிழ்நாட்டுக்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்று அண்ணன் தலைவரிடம் கேட்டபொழுது, நீ போய் இறங்கு, உனக்கே தெரியும் என்று அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்பினார் இல்லையா? அங்கேதான் தலைவர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தலைவனை அடையாளம் காட்டிய என் தலைவன் தேசிய தலைவன். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க எம்மான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.